அமெரிக்காவின் முக்கியமான இராணுவ தளங்கள் பெரும் ஆபத்தில். ஈரானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஈரான் இஸ்ரேல் மோதல், மசகு எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி. மொசாட்டில் இந்தியர்கள், இரகசியமாக தரையிறங்கிய சீனாவின் இராணுவ விமானங்கள். சிக்கலில் இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பு. ஈரானுடன் கைகோர்த்த சீனாவுக்கு ட்ரம்ப் விதித்த அதிரடி தடை. இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுத்த பலத்த அடி. 22 வருட கால தரவுகள் அளிப்பு. அணு ஆயுத உற்பத்தியை முன்வைத்து ஈரான் மீது கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் திடீரென தாக்குதல் நடத்தியது. ஈரானின் அணு ஆயுத தளங்கள், இராணுவ நிலைகள் உட்பட முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கி வருகிறது. இதுக்கு ஈரானும் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது. ஈரான் வீசிய பல ஏவுகணைகள் இஸ்ரேலின் பலத்த வான் பாதுகாப்பு அமைப்பான ஐம்டோமை முறியடித்து அந்த நாட்டின் பல பகுதிகளில் பெருத்த சேதம் விளைவித்து வருகிறது. இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் ஈரானை தொடர்ந்து தாக்கி வரும் நிலையில் வடக்கு ஈரானில் 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் செம்னா நகரிலிருந்து தென்மேற்கே சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. மேலும் செம்னான் மாகாணத்தில் உள்ள சோர்கே நகரை சுற்றியுள்ள பகுதியை அது உலுக்கியது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சோர்கோவிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைநகர் தெஹ்ரானிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. மசகு எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.93 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 77.01 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.84 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை குறைவடைந்துள்ள பின்னணியில் துருக்கி மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கான எரிபொருள் உற்பத்தியை ரஷ்யா அதிகரித்துள்ளது. இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பான மொசாட்டிற்காக உளவு பார்த்ததற்காக ஈரானில் பல இந்தியர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஈரானில் 73 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் ஈரான், இஸ்ரேல் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் அதிகாரிகளின் சமூக ஊடக கணக்குகளின்படி இது தொடர்பில் எவ்விதமான கருத்துக்களும் பதிவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஈரானிய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனத்தின் ஒரு ஊடக அறிக்கையில் உளவாளிகள் கைது செய்து தூக்கிலிட்டதாக கூறியுள்ளது. ஆனால் அந்த உளவாளிகளில் எவரும் இந்தியர் என்று குறிப்பிடப்படவில்லை. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு குறிப்பாக அயன் டோம், டேவிட்ஸ் ஸ்லிங் மற்றும் ஏரோசிஸ்டர் ஆகியவை உலகின் மிக மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளாக கருதப்படுகின்றன. இருப்பினும் 2025ஆம் ஆண்டில் இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்ததால் இந்த அமைப்புகளில் செயல்திறன் விகிதம் குறித்த பல கேள்விகள் எழுந்துள்ளன. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பின் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் 90%இலிருந்து 60% குறைந்துவிட்டமையே இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக சில சர்வதேச ஊடகங்களில் கூறப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க இராணுவ தொழில்நுட்பங்களின் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஈரானின் பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் இந்த அமைப்புகள் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024 அக்டோபரில் ஈரான் நடத்திய ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதல்களில் ஈரான் சுமார் 200 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது செலுத்தியது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை விட மிகப்பெரிய அளவில் இருந்ததாகவும் இதனால் கணிசமான சேதம் ஏற்படவில்லை என்றாலும் அமைப்புகளை தாக்க முயன்றதாகவும் கூறப்பட்டது. எனினும் 2025 ஜூன் 17 அன்று ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஏவுகணை தாக்குதல் நடந்ததாகவும் இது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் பலவீனத்தை வெளிப்படுத்தியதாகவும் அந்த நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் ஹைஃபசோனிக் ஏவுகணைகள் மற்றும் மேம்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்துவதாக எக்ஸ் பதிவுகள் குறிப்பிடுகின்றன. இவை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவுவதற்கு சவால் விடுக்கின்றது. மேலும் ஏஐ உருவாக்கிய தவறான தகவல்கள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தோல்வியடைந்ததாக கூறி பரவி வருவதால் உண்மையான செயல்திறன் விகிதம் குறித்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இவை மோதலின் உளவியல் தாக்கத்தை அதிகரிப்பதாக சில ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இதன்படி இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இன்னும் உலகில் மிகச்சிறந்தவையாக இருந்தாலும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பெரிய அளவிலான தாக்குதல்கள் இவற்றின் திறனை சோதிக்கின்றன.
ஈரானுக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய உதவுகின்ற சீனா, துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார தடை விதித்துள்ளார். இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் போர் பதற்றம் தொடங்கி 2வது வாரம் கடந்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படைக்கு இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுத திட்டங்களுக்கான இயந்திரங்களை வழங்கியதற்கான சீனா, ஹாங்காங், துருக்கி, சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்துள்ளது. ஈரானின் ஆயுத மேம்பாடு மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் செயல்பாடுகளை குறிவைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. புதிய தடைகளின் விளைவாக அமெரிக்காவில் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் வைத்திருக்கும் எந்த ஒரு சொத்துக்களும் முடக்கப்படும். கூடுதலாக அமெரிக்க குடிமக்கள் இனி தடைகளுக்கு உட்பட்டவர்களுடன் வணிகம் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த தடை விதிக்கப்பட்ட நாடுகளுடன் வணிகம் செய்யும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களும் தடை செய்யப்படலாம் என்று அமெரிக்க கருவூலத்துறை தெரிவித்துள்ளது. ஈரான் உலகளாவிய முக்கிய விஞ்ஞான ஆய்வு தளமான இஸ்ரேலின் வைன்ஸ்மேன் அறிவியல் நிறுவனம் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலின் இந்த முக்கிய ஆய்வு தளத்தில் இருந்த $50 மில்லியன் மதிப்புள்ள ஆய்வுகள் நாசமாகியுள்ளது. இஸ்ரேலின் ரெஹோவாத் பகுதியில் உள்ள இந்த ஆய்வு தளம் நியூரோ வளர்ச்சி குறைபாடுகள், புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் தொடர்பான ஆய்வுகளின் முன்னணியில் இருந்தது. குறித்த தளத்தின் மீதான ஈரானிய தாக்குதலில் 2 முக்கிய கட்டிடங்கள், 45 ஆய்வுக்கூடங்கள், ஆயிரக்கணக்கான மாதிரிகள் மற்றும் 22 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட விஞ்ஞான தரவுகள் முழுவதுமாக அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆய்வகத்தில் 16 ஆண்டுகளாக ஆய்வு பணியில் ஈடுபட்டு வந்த ஓரன் சூல்டினன் என்ற ஆய்வாளர், எமது ஆய்வுக்கூடம் முற்றிலும் மண்ணாகி போயுள்ளது, எதையும் மீட்க இயலாது என கூறியுள்ளார். ஈரானின் இந்த அதிரடி தாக்குதல்கள் இஸ்ரேலின் அறிவியல் மரபுகளுக்கு எதிரான மிக பாரிய இழப்பாக கருதப்படுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். 1934ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட வைஸ்மேன் ஆய்வு நிறுவனம் நோபல் பரிசு பெற்றவர்கள் மற்றும் டூரிங் விருது பெற்றவர்கள் பலரை கொண்டுள்ளது. இது 1954இல் இஸ்ரேலின் முதல் கணினியையும் உருவாக்கியது. இந்த ஆய்வுக்கூடங்கள் 2015இல் எலி மீது இதய உதிரிகளை மீள உருவாக்கி பெரும் பங்காற்றியது. தற்போது அந்த வளாகங்கள் பாழான கட்டிடங்களாக மாறிவிட்டன. இது உலகளாவிய அறிவியல் சமூகத்துக்கு ஒரு பெரும் பின்னடைவு எனவும், அறிவியல் வளர்ச்சியில் இஸ்ரேல் பெரும் பங்கு வைத்து வந்தது என்பதற்கான கடுமையான எதிரியல் தாக்கம் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.